பரம்மெய் வாழ்க. பரம்மெய் சாந்தி. இந்த சாந்தியை நோக்கி நாம எப்போதுமே தேடிட்டு இருக்கோம். சாந்தின்னா எங்க இருக்காங்க? பக்கத்து தெருவில் இருக்காங்களே அவங்க. சாந்தி எனக்குள்ளாக இருக்காங்க. எனக்குள்ள மட்டுமா இருக்காங்க? என்னை சுத்தியும் இருக்கிறதெல்லாம் அமைதிதான். சாந்தினா வேற ஏதோ பொருள் இல்லை, ஒரு நபர் இல்லை. அது எப்போதுமே புதைந்து இருக்கக்கூடிய ஒரு மறைபொருள். அழகாக சொல்லுவாங்க மகான்கள், நிறைய விஷயங்கள் மறைந்து கிடைக்குது. அது மறைந்து இருக்கக்கூடிய அந்த விஷயத்த நான் தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தா எப்படி அது தெரியும் சொல்லுங்க? உங்களுக்கு இது தோணுதா இல்லையா? மறைந்திருக்கா இல்ல இல்லவே இல்லையா? ஏன்னா நான் எது இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, எனக்கு எதுவுமே நல்லதாவே நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மனசு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா மாறிடுது. அது எங்கிருந்து புதுசா மலைச்சு வந்ததா? இல்லையே. அது எங்க இருந்திருக்கு? எனக்குள்ளாகவே எனக்கு பக்கத்திலேயே மறைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு ஹைடிங் கேம் தான் நடக்குது. ஹைட் அண்ட் சீக் இருக்கு இல்லையா? கேம்ல பேரு பாத்தீங்களா? ஹைட் அண்ட் சீக். ஸோ வாட் ஐ ஷுட் டூ சொல்லுங்க, நீங்க பார்க்கலாம். கமெண்ட்ல எழுதுங்க. நீங்க இந்த நேரத்து கேப்ல இப்ப நீங்க எழுதணும். இதுதான் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா யோசிச்சிருக்காங்கும் போது இன்னொருத்தவங்களும் உங்களுக்குள்ளார கனெக்ட் ஆவாங்க. சரி, அது ஒரு பக்கம் இல்லையா? என்ன செய்யணும்? ஹைட் அண்ட் சீக்னு சொன்னோம் இல்லையா? ஹிடனா இருக்கிற பொருளை நோக்கி பயணிக்கணும். சிம்பிள் பாருங்களேன். அதை நோக்கி ஒரு பயணம்ங்கிறது எனக்குள்ளார வந்ததுன்னு சொன்னோம்னா, மறைந்திருந்த பொருள் எல்லாம், மறைந்திருந்த அந்த ஃபீலிங்ஸ் இல்லையா, உணர்வுகள், அந்த உணர்வுகள் எல்லாம் எங்க வரும்? எனக்குள்ளாக வரும். இதுதான் நம்ம யோசிக்கணும். எங்கேயோ அது இருக்குன்ட்டு இல்லை, எங்கேயோ இருக்கிறத நான் தேடி போய் பார்த்தேன்னு சொன்னா தேடி போய் ரவுண்ட் மார்க் பண்ணணும். சரியா? நான் தேடணும். இந்த மெய்ங்கிற உடல் இருக்கு இல்லையா, இந்த மெய் தேடுனா பரமானது என் கூட நின்று உதவி செய்யும். ஏன்னா பரத்துலதான் எல்லாமே இருக்கு. அப்ப நான் தேட வேண்டிய இடத்துல நான் தேட ஆரம்பிச்சேன்னு சொன்னா, தேட வேண்டிய முறையில நான் செய்தேன்னு சொன்னா அது என் கண்ணுக்கு எதற்கு தெரியும். கண்ணுக்கு எதற்கு தெரிஞ்சா மட்டும் போதுமா? பார்த்துட்டேன், அதை அனுபவிக்கணும்ல. அப்ப தேடின பொருளை நான் எனக்குள்ளாக அனுமதிக்கணும். தேடணும், தேடி கிடைச்ச பிறகு அனுமதிக்கணும். செகண்ட் பாயிண்ட். அப்ப எனக்குள்ளாக நான் அதை அனுமதிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா, அந்த நான் பார்த்த பொருள், நான் கேட்ட வார்த்தை எதுவாக இருந்தாலும் அது எனக்குள்ளாக மாற ஆரம்பிக்கும். அப்ப நான் பார்த்தது எனக்குள்ளாக மலருது. அப்ப பரமானது, இந்த இறைவனானது நான் கண்டுட்டேன், பார்த்துட்டேன், இதுதான்ட்டு உணர்ந்துட்டேன். அப்ப என்ன செய்யும்? அது எனக்குள்ளாக அது மலர ஆரம்பிச்சிடுது. சிம்பிள் பாருங்களேன். இப்ப நாம பிடிக்க வேண்டியது என்ன? தேடணும், அனுமதிக்கணும். அனுமதித்தா மூணாவதாக நடக்கக்கூடியது என்னன்னா மலருதல், டிரான்ஸ்ஃபர்மேஷன். தானே அது தானாக மாறும். ஏன்னா அது தானாக தோன்றிய ஒன்றுதான் பரம். அப்ப தானாக தோன்றிய அந்த பொருள், அந்த பரம்பொருள், அது பரம் ஆற்று. அது என்ன ஆகும்? தானாகவே எனக்குள்ளாக வர ஆரம்பிச்சிருது. ஏன்? நான் அனுமதிச்சேன். அப்ப மூன்றாவதாக அது தானாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பதிக்கணும். அப்ப இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். சாத்தியம்தான். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க திரும்பி கமெண்ட்ல போடுங்க. சாத்தியம் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ளாகவே தெரியும் எத்தனை விஷயங்களை நான் சாத்தியம் இல்லைன்னு நினைச்சதெல்லாம், அந்த நினைத்ததெல்லாம் வந்திருக்கு. என்ன சிரமங்கள் வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் நம்மளோட போட்டி போடலாம், பொறாமையில நம்மளை அழிக்கலாம். ஆனா நாம் பிடிக்க வேண்டியது பிடித்தா எதுவுமே ஒன்றுமில்லாதாக மாறும்.
அதுக்குள்ளாக நான் போகக்கூடாது. அதுக்குள்ளாக நான் போகாம என்னை மாற்றிக்கொள்ளும் அந்த பொருளோடு நான் இணைத்து கொள்ள முடியுமில்ல? கமெண்ட்ல போட்டீங்களா? நீங்க முடியும் அப்படிங்கிறத ஒரு எழுத்து வடிவில் கொண்டு வாங்க. உங்க மனம் சொல்லும் முடியும்னு சொல்லி. முடியும்னு சொல்லும் பொழுதுதான் அந்த தேடுதல்ன்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, அது ஆரம்பிக்கும். மனம் இங்க முடிவெடுக்கணும். முதல்ல முடிவெடுத்தா தேடுதல் ஆரம்பிக்கும். தேடுனா தேடின பொருள் நமக்கு கிடைக்கும். சித்தர்களுடைய வழி இதுதான். அவங்க சொன்னது திரும்பி திரும்பி, நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அது உன் பக்கத்திலேயே தான் இருக்கு. நீ தேட ஆரம்பிச்ச உடனே அது உனக்குள்ளாக வந்து நிலைத்து விடும். இதையே நம்ம உணரல. ஓடிக்கிட்டே இருக்கோம். நானும் தேடிக்கிட்டு இருக்கேங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கேன் இல்லையா? ஆனா கிடைக்கவே இல்லையே. அப்ப என்னுடைய தேடுதல் எதை நோக்கி போச்சுங்கிறதுல ஏதோ ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. என்னுடைய தேடுதல் என்ன செய்துட்டு இருந்தது? நான் ஓடின பாதை கரெக்டா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ரைட்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. ட்ரூன்னு சொல்லுங்க, இல்ல ஃபால்ஸ். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்க முடியுமா? இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு எதுவுமே தெரியல, அப்ப நம்ம வாழறதே வேஸ்ட். சொல்லவே முடியாது. இது ஜஸ்டிஃபிகேஷன். ஜஸ்ட் தப்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி நான் சொல்றேன். இது சொல்லும் போதே என்னுடைய மனசு யோசிச்சா இல்லையா? அப்ப யோசிக்கும் திறன் எனக்கு இருக்கா இல்லையா? எப்படி எனக்கு அது தெரியாது? நான் ஏதோ போயின்னு இருக்கேன், ஏதோ செய்துன்னு இருக்கேன். இல்ல, நான் எதையோ நோக்கி தான் ஓடிட்டு இருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் போயின்னு இருக்கேன். ஸோ நான் என்னுடைய கோலை நான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் உணரணும், ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்ட பிறகுதான் அதுக்குள்ளாக மாற்றம் என்பது உருவாகும். அப்ப மாற்றம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மாற்றமாக இருக்கக்கூடிய ஒன்றை பிடிக்கணும். அது யாரு தெரியுமா? நீங்க சொல்லுங்க. எந்த மாற்றத்தை நாம பிடிக்க போறோம்? அந்த மாற்றமாகவே இருந்துட்டு இருக்கவங்க யார்? கேள்விக்குறி. இப்ப நான் சொல்ல போறதில்ல, நீங்க சொன்ன பிறகுதான் நான் சொல்ல போறேன். ஏன்னா நான் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கலாம், நீங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கலாம். நீங்க நினைச்சது நீங்க பிடிச்சீங்கன்னா அதுக்கு எஃபெக்ட் அதிகம். ஆனா அந்த நான் நினைச்சது இருக்கு இல்லையா, அது சரியானதாக இருக்கும். அதுக்கு தான் இன்னொருத்தவங்க வராங்க, அது இதுவாக இருக்கலாமோ, நீங்க நினைச்சது இல்லாம இதுவாக இருக்கலாமோன்னு சொல்வதற்கு. ஏதோ ஒரு பறவை கத்துது. பறவை கத்தோன்னு அதுல ஒரு இனிமை இருக்கு. கத்துதுன்னு சொல்லணுமா, சப்தம்னு சொல்லணுமா, அது இனிமைன்னு சொல்லணுமா? எல்லாமே நான் பார்க்கறதுல தானே இருக்கு. அப்ப எதையும் நல்லதாகவே பார்க்கக்கூடியவர்கள் யார்? இயற்கை. அது எப்போதுமே நன்மையை நோக்கியே போயிட்டு இருக்கு. அந்த இயற்கையில வாழறவங்க தான் யாருன்னு சொன்னா மகான்கள், குருமார்கள். அப்ப என்ன செய்யலாம்? நானு அந்த குருவை நோக்கி நான் தேட ஆரம்பிச்சேன்னு சொன்னா குரு தானாக நம்ம கிட்ட வராங்க. அதுதான் குரு பூர்ணிமாங்கிற ஒரு விஷயத்த வந்து வச்சிருக்கிறாங்க. ஏதேதோ எத்தனையோ நாட்கள் இருந்தாலும் அந்த தினத்துல அட்லீஸ்ட் குருவை நினைப்பா. உன் குருவை கண்டுகொள்ளு. நீ கண்டு பிடி. முதல்ல கண்டு கொண்டாதான் பிடிங்கிறது வரும். கண்டு பிடி. எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நீ கண்டுபிடிக்கணும், அதாவது கண்டுக்கணும். கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும், கனெக்ட் ஆகணும். அப்புறம் பிடிச்சுக்கோ, விடக்கூடாது. கண்டு பிடி. பிடிச்சுக்கிட்டோன்னு சொன்னா யாரு நம்மளை பிடிப்பா? குரு நம்மளை பிடிப்பார். அப்ப குரு நம்மளை பிடிக்கணும்னு சொன்னா நான் முதல்ல அவருக்கு பிடித்த மாதிரி நான் நடந்துக்கணும். அவருக்கு என்ன பிடிக்கும்? ஒரு 10 பிளேட்ல கொண்டு வந்து லட்டு வச்சுட்டா பிடிக்குமா? இல்ல கட்டுக்கட்டா பணம் வச்சா பிடிக்குமா? எதையும் பிடிக்காது. ஏன்னா அவங்க எப்போதுமே மாறிக்கிட்டே இருக்கவங்க. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மாற்றத்தையே எப்போதும் பார்த்துட்டு இருக்கவங்க. இதுதான் எனக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அங்க இருக்க மாட்டாங்க. தனக்குன்னு ஒண்ணுமே வச்சுக்காம மாற்றத்தை தினமும் தினமும் இயற்கையில நடக்கக்கூடிய அந்த மாற்றத்துடைய ஓடிட்டே இருப்பாங்க. அதிலே போயிட்டு இருப்பாங்க. மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. மாற்றம் இல்லாத ஒரு பொருள் எதுனா அதுதான் பரம்பொருள். அந்த பரம் சக்தி, பரம் ஆற்றல், இறைவன், இறைநிலை, இறை ஆற்றல், அதுதான் ஒன்னே ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா வாழ்க்கை, அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவங்கள கண்டு அவங்கள பிடிக்கணும். பிடித்தால் நாமும் என்ன செய்வோம்? அந்த மாற்றத்துக்குள்ளாரையே போயிட்டே இருப்போம். நம்ம நினைக்கிறதெல்லாம் இதுதான் ஒரு பெரிய தப்பு. நான் இன்னைக்கு இது கிடைச்சிருது,
எப்போதும் இது என் கூடயே இருக்கணும், எனக்காகவே இருக்கணும், இவங்க என் பக்கத்திலேயே உட்காந்துருக்கணும். எவ்வளோ ஒரு பற்றுதல்! விரிந்து நிற்கக்கூடிய இந்த மனதை குறுக்கி, இதுதான் ஐ அண்ட் மைண்ட், அக்ரெஷன் அண்ட் பொசஷன் என்று சொல்லுவாங்க. வேதாத்ரி மகர்ஷி அழகான வார்த்தைகளை சொல்லுவாங்க. அந்த ஐ அண்ட் மைண்டுங்கிறது அங்கிருந்து வரக்கூடிய குட்டிகள் தான், இந்த தேவையில்லாத குணங்கள். வள்ளலார் அழகாக சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப நம்ம இவர்களுடைய ஞாபகம் இருக்கு, ஏன்னா இவர்கள்லாம் இப்ப காலத்துல வாழ்ந்த மகான்கள். அப்ப அவங்களுடைய இதெல்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இப்படிதான் நீங்க எண்ணத்துல ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு தேவையில்லாத ஒன்றை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால உனக்கு எது தேவையோ அது கிடைச்சுதான். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்ல இல்ல, ஆனா கிடைச்சிட்டு உடனே என்ன செய்யறேன், அங்கேயே நிக்க ஆரம்பிக்கிறேன். அடுத்த தப்பு. என்னடா முதல்ல பாசிட்டிவா சொன்னாரு இவரு, இப்ப எப்படி ஆக்ட். நம்ம ஒத்துக்கணும், நாம என்ன செய்யறோம், நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோன்ட்டு நானே எனக்குள்ளாக போய் ஒத்துக்கணும். அந்த ஒத்துட்டேன்னு சொன்னதான் மாற்றம் அதுல இருந்து ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் ஒன்றுதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். அப்ப மாறிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா அந்த குருமார்கள், மகான்களை நாம பிடிக்கக்கூடியது. அந்த ஒன்று நாம் பிடிச்சோன்னு சொன்னோம்னா அந்த ஒன்று பாருங்க பரம், அந்த ஒன்று நமக்கு தெரிஞ்சிடும், நமக்கு கிடைச்சிடும். பரம் எங்க இருக்கு, எங்கேயோ பறந்துகிட்டு இருக்கு. கரெக்டா? அப்படித்தானே நினைக்கிறோம். இங்கே பறந்துட்டு இருக்கா? சொல்லுங்க நீங்க. என்னோட கேள்வியா கேட்கிறாரே, இப்படித்தானே தோணுது. கேள்வி கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கேட்கும் பொழுதே ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்போது எத்தனை தடவை ஆர்கியூ பண்றோம், டிபேட் இல்லையா? ஏன் எனக்குள்ளாக வரக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நான் டிபேட் செய்யக்கூடாது. அப்படியே கிளிப்பிள்ளையா கேட்டிருக்குதுங்கிறது ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு எந்த குழந்தைகள் கூட அந்த மாதிரி கேட்காது இல்ல. நம்ம வீட்டு குழந்தைகள் கேள்வி கேட்கறது தானே. அப்ப என்ன செய்யணும், கேள்விகளுக்குள்ளாக போகணும். எங்க இருக்கு அந்த பரம்? கேள்வி என்ன கேட்டோம், எங்க இருக்குது பரம்? பறந்து இருக்கு, விரிந்து இருக்கு. பாருங்க, பறந்து விரிந்து. ஒரு பறவை இங்க பறக்குது. அந்த பறவை பறக்கும் போது அது எங்க பறக்குதுன்னே தெரியல. ஆகாயத்துல பறக்குதுன்னு சொல்றோம், அந்த மலைக்கு மேல பறந்துட்டு இருக்குன்னு சொல்றோம், இந்த மரத்துக்கு மேல பறந்துட்டு இருக்குன்னு சொல்றோம், ஏதோ நம்ம சொல்றோம். விரிந்து இருக்கிற இடத்துல பறக்குது. முடிஞ்சதா? அந்த விரிந்து இருக்கிற இடத்துல அது பறக்குதுனால எந்த டைரக்ஷன்ல வேணாலும் பறக்கலாம், எப்படி வேணாலும் அதை பறந்துக்கலாம். கரெக்டா? எப்படி பாருங்க, அதுக்கு விரிந்து நீக்கும் பொழுது பறக்கிறதுக்கு ஃப்ரீயா இருக்கு. அப்ப நம்மளும் அப்படித்தானே நினைக்கிறோம், பறக்கணும் பறக்கணும்னு நினைக்கிறோம்ல. ஆனா அடைச்சு போய் கிடக்கிறோம். விடுதலை கொடுக்கணும், ஃப்ரீடம். இட் இஸ் மை ஆன்ம விடுதலை. யுவர் சோல் ஹாஸ் டு கெட் த ஃப்ரீடம். ஆனா நிறைய ஒர்க்ல நாம கனெக்டடா தான் இருப்போம், ஆனா சோல் ஃப்ரீடம்ல இருக்கணும். அந்த விடுதலை, ஆன்ம விடுதலைங்கிற ஒரு விஷயம்தான் நமக்கு பெர்மனண்டான சொல்யூஷனை கொடுக்கக்கூடியது. அதை செய்துட்டு இருக்கவங்க தான் மகான்கள், சன்னியாசிகள் அப்படின்னு சொன்னோம்னா. ஒரு உடை எனக்கு இது வேண்டாம், ஒரே ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க. அவங்க ஏன் தெரியுமா? விடுதலை. எதுல இருந்து? கலர்ல இருந்து. அந்த விடுதலையில இருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? மனதில் இருக்கக்கூடிய அந்த பாரம் போகுது. அதுக்காக தான் அவங்களெல்லாம் பார்த்தோம்னா ஒரே இதை சூஸ் பண்ணி, தூங்கினாலும் சரி, எழுந்திருச்சாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஒண்ணுதான். தட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் நம்மளை நாமே மாத்துறது. கால்குலேஷன்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ் எப்போதுமே செய்துக்கிட்டே இருக்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்துல அது மாத்தணும்னா எப்படி இருக்கும், அதை மாறி காமிச்சவங்க தான் குருமார்கள். அதுக்கு தனி நமக்கு ஒரு குவாலிட்டியே வேணும் தான். சிம்பிளா நினைச்சிட முடியாது. ஏன்னா இன்னொருத்த பார்த்தோன்னா இது அழகா இருக்குல்ல, இவங்க போட்டிருக்குது நல்லா இருக்குல்ல, யோசிக்குதா இல்லையா? அப்ப யோசிச்சு யோசிச்சு பிடிக்க வேண்டியதை பிடிக்கல. எதை பார்த்தாலும் எனக்கு கிடைச்சதெல்லாம் பிடிக்காம போகுது. ஏன்னா நான் பிடிச்சது வேறு ஒரு பொருளை, என்கிட்ட இருந்த பொருளை நான் பிடிக்கல. நான் கண்டுபிடிச்சது என்ன வேற. இங்க இருக்கிற அழகை நான் கண்டுபிடிக்கல. அப்ப இங்க இருக்கிற கலரை, அந்த வெண்மைய, அந்த இருளை கூட கண்டுபிடிங்களேன். இருள் என்பது என்ன? இருளுக்குள்ளாக கண்களை மூடி பாருங்க, அப்பயும் உங்களுக்குள்ளார ஒரு வெளிச்சம் தெரியும். நேற்று தூங்கிட்டு இருந்தேன், ஆனா வெளிச்சம்னா வெளிச்சம். இரவு நேரம், அமாவாசை நேரம், வெளிச்சம்.
அது எந்த வெளிச்சம் தெரியுமோ? பரத்துடைய வெளிச்சம். நம்முடைய மனம் நிற்கும் பொழுது அந்த பரத்துடைய வெளிச்சம் அங்க உள்ள தெரியறது. எங்கு பார்த்தாலும் இருள், கண்ணும் மூடி இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ளாக உள்ள எரிகின்ற அந்த அருட்பெருஞ்சோதி, வள்ளலார் சொன்னது, உள்ளுக்குள்ளாக இருக்கிறது. எல்லா மகான்களும் சொன்ன அந்த குண்டலின் சக்தி அது உள்ளுக்குள்ளாக பொங்கிக்கிட்டு இருக்கு. வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க, பொங்கிக்கிட்டே இருக்கும் அருள் பொங்கு. அது எப்போதுமே உள்ளுக்குள்ளாக தான் இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம போய் அட்டாச் பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா அது தெரியும். அப்ப இருளுக்குள்ளாகவும் வெளிச்சம் இருக்கலையே, அழகு இருக்குல்ல, இருளும் அதுவும் ஒரு அழகு, அதுவும் ஒரு கலர். எதுவுமே இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்களை மூடிட்டு ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கணும்னு நினைச்சோம். அப்ப கடவுள் கிடைச்சதா இல்லை. இதுதான் குரு மகான்கள். அவங்க எதுவுமே வேண்டான்னு சொல்லும்போது எல்லா வித கலர்ஸும் அவங்க முன்னாடி நிக்கிறது, தெரியறது. எப்படி? உணர்வு நிலையாக. கண்ணால பார்க்கல, தொட்டு பார்க்கல, ஆனா உள்ளுக்குள்ளாக மனதுக்குள்ளாக பார்த்தாங்க. எப்படி? இந்த பறவைகள் எப்படி விரிந்து பறக்குதோ அதே போல அவங்களும் நினைச்சாங்க, விரிந்து பறந்தா என்னன்ட்டு இந்த உடல், மெய் என்ற இந்த உடலை அப்படியே கொஞ்சம் மறந்துட்டு மனம் என்ற ஒரு டிராவல் பிளாட்ஃபார்மை வச்சுக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா பறக்க ஆரம்பிச்சாங்க. மனதை டியூன் பண்ணாங்க. மனதை முதல்ல கண்டுக்கிட்டாங்க, மனதை தாண்டி போனாங்க, எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சாங்க. அவ்வளவுதான். இதுதான் அவங்களுக்குள்ளார நடந்தது. அப்ப அவர்களை நாம பிடிச்சோம்னா, அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நாம பிடிச்சோம்னு சொன்னோம்னா நமக்குள்ளாக என்ன ஆகும்? எல்லாமே கிடைக்கும். அவங்கள பிடிக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம்னு சொன்னோம்னா அவங்களுடைய உருவத்தை பிடித்தல் இல்லை, அவங்களுடைய நாமத்தை போற்றி கொண்டே இருப்பதுங்கிறது இல்லை, அவர்களுடைய பயிற்சிகளை பிடிப்பது, அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் எனக்குள்ளாக கொண்டு வருவது, அதை தொடர்ந்து தொடர்ந்து நான் செய்வதுங்கிறது ஒன்றுதான் இந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதுதான் நம்மை அங்க எப்போதுமே இருக்கக்கூடிய அழகோடு நம்மளை இணைக்கிறது. எப்போதுமே மாறிக்கொண்டே இருக்கும் பிரபஞ்சம், மாறிக்கிட்டே இருக்கு, ஸ்டேபிளா அப்படி நிக்கல, ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன மாதிரியா ஓடுது? இல்லை, ஃபேண்டாஸ்டிக் ஸ்பீட், அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப மாற்றம்ங்கிறது அங்க கான்ஸ்டன்டா நிகழ்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு க்ஷணமும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு க்ஷணமும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாறுதல்கள நான் என்ற ஒன்று இருக்கு பாருங்க. என்னுடைய மனம் எதுவாக மாறுதுங்கிறது மட்டும் நான் பார்த்தேன்னு சொன்னா கரெக்டான பாத் கிடைச்சிடும். அதுக்காக தான் குருவின் வழிபற்றுதல் அப்படின்னு சொன்னது. இதுக்கு முன்னாடி நாம எதோ செய்துட்டு இருக்கலாம், ஆனா அதை நாம மறந்திருக்கலாம், அங்கிருந்து வெளியில வந்திருக்கலாம், வேற ஒரு எதுவாக இடத்துக்கு மாறி போயிருக்கலாம். ஆனா குருவினுடைய வழி உங்களை தொடர்ந்து கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். அது உங்களை விடவே விடாது. குரு வழிபற்றுதல் ஒன்றாக இருந்தது இன்னொன்றாக மலர்ந்துடும். அது ஒன்றுதான்ட்டு பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அது நமக்குள்ளாக வரும்பொழுது தனக்குள்ளாக இருந்து பொங்கி இன்னும் ஒன்றாக தான் மலர்ந்து வரும். ஒரு சின்னதாக இருந்த ஒரு சின்ன மொட்டு, அந்த மொட்டு தான் மலர்ந்தது, அதுதான் மலராக மாறுச்சு. அந்த மலர் தான் கனியாகவும் மாறுது, கடைசி என்னுடைய வயிற்றுக்குள்ளார் போய் சாப்பாடாகவும் மாறுது. அப்ப எங்க இருந்து ஆரிஜின் பாருங்க. அந்த ஆரிஜினை பார்த்தா ரசிப்போம், ஆரிஜின்ல பார்த்தா எல்லாமே ஒண்ணு. அதை தான் முன்னாடி சொன்னேன், ஒன்றான பொருள். அதை பிடிக்கிறதுங்க நிறைய பீஸ் இருக்கும். சும்மா ஒரு தடவை கேட்டா போராது. மாறிடுவோமா? மாற மாட்டோம். போதிப்போம். போதித்தல் நம்மளுடைய வழக்கம் அல்ல, சாதித்தல் தான். சாதித்தல் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா அதை அச்சீவ் பண்ணணும் உள்ளுக்குள்ளாக. நான் இந்த மெய் என்ற உடல் இருக்கு இல்லையா, இந்த மெய் என்ற உடலுக்குள்ளாக தான் மனம் இருக்கு. அந்த மனம் மாறணும், அந்த மெய் உடலையே மாறணும். ஒரு கோல்டு மாதிரி இருக்கணும், ஜொலிக்கணும். ஜொலிக்கிறது எப்படி வரும்? உள்ள அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த இன்கிரீடியன்ஸ் மாறினா தானே. அப்ப இன்கிரீடியன்ஸை மாத்தணும்னு சொன்னோம்னா அது மாதிரி இருக்கிற ஒரு இதை நான் அடிக்கடி சாப்பிடணும். அதை சாப்பிட்டு அது போலயே திரும்ப திரும்ப நினைக்கணும். ஏப்பம் விடுறோம்லையே சாப்பிட்ட பிறகு நல்லா அதே மாதிரி வரணும்.
அப்போ அது வரும்போது அதுதான் ஜொலிக்கும். அந்த மாற்றத்தை தான் பார்க்கணும். ஒரு இடத்துல போய் நாம கற்றுக் கொடுக்குறோம் சொல்லிடுறோம்னா, கற்றுக் கொடுத்ததுங்கிறது உன்னை நீ மாற்றிக்கொள்வதற்காக நீ அந்த இடத்துல ஸ்டேஜில் ஏறி நிற்கிறேங்கிறது உணர்வோடு நிற்கணும். நாங்கள் ஏதோ நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லை. உனக்குள்ளாக நீ சாதிச்சிருக்காய். உன்னுடைய மாற்றத்தை பார்த்து மற்றவங்க புகழ்ந்திருக்கிறாங்களா, அதுதான் உண்மையான புகழுக்கிறாங்க. வேதாத்ரி மகர்ஷி மறுபடியும் சொல்வார், புகழ் அப்படின்றது யாரோ ஒருத்தவங்க ஒன்று அப்படியே சொல்றது இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை மாறி அவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலியமாக நல்லதாக வாழறாங்க இல்லையா, அந்த வாழ்தல் தான் உனக்கு புகழ். அவங்க சொன்ன வார்த்தை இல்லை, அது பொய்யாக கூட இருக்கலாம். நீ மாற்றிய மாற்றம் அது உனக்குள்ளாகவே மாறி இருக்கான்னு நீ பார்க்கணும். இதுதான் குரு மகான்கள். அப்ப இந்த குரு பூர்ணிமா அப்படின்ட்டு என்னைக்கோ ஒரு நாள் வைக்கிறாங்க. அதை ஒரு நாளை மட்டும் பிடிக்க வேண்டாம். நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதுமே பிடிக்க வேண்டிய ஒன்று. ஃபாதர்ஸ் டே எப்போதுமே கொண்டாடிட்டு இருக்க முடியுமா? ஒய்ஃப்ஸ் டே எப்போதும் கொண்டாடிட்டு இருக்க முடியுமா? இல்லை, ஒரு நாள் ஞாபகப்படுத்துறதுக்காக தான். எந்த ஒன்றையும் எப்ப மறந்துடாத அப்படிங்கிறதுக்கு தான் பண்டிகை, ஒரு விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு வருது. ஆனா பிரபஞ்சத்துல எப்போதுமே மாற்றமே மாறிட்டு இருக்கும்போது தினமும் அது நடந்துட்டு இருக்கு. அப்ப நாமளும் என்ன செய்யணும், தினமும் பற்றணும். எதை? பொருட்களை பற்றணும், பணத்தை பற்றணும், என்னுடைய உறவுகளை பற்றணும். இல்லை, பற்றாத பற்றற்றான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறது. பற்று இல்லாம பற்றிட்டு இருக்கு பாருங்க, அது எது? பரம். அது தன்னுடைய பொருட்கள் மேல எந்த பற்றுதலும் இல்லை, ஆனா இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கு எல்லாத்தையும். அப்படியே அந்த இதுக்குள்ளார மிதந்துட்டு இருக்கு ஒரு அது அந்த பிடியை விடவே இல்லை. குரங்கு பிடிங்கிற மாதிரி பிடியை விடலை, பிடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அது மேல பெருசா அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் அது தானா சுதந்திரமா அங்கங்க அப்படியே அது சுதந்திரமா பறந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோலுங்கிறது இல்லை. அதுதான் இயற்கை வாழ்க்கை. யோகிக் லைஃப்னு சொன்னா ஃப்ரீடம். எல்லாவற்றையும் தாண்டி போறது. சிஸ்டம், ரூல்ஸ் இதெல்லாம் பிரேக் பண்ணாதான் உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் சிஸ்டம் தெரியும். ஏன்னா பரத்துல எப்படி சிஸ்டம் வச்சுட்டு அது ஓடிட்டு இருக்க முடியும்? பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டின்னு சொல்லுவாங்க. வேதாத்ரி மகரிஷி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளார பார்த்தோன்னா அது தனக்குன்ட்டு ஒண்ணு வச்சுட்டு இருக்கு. ஆனா அது ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா, அந்த ஒரு பேட்டர்ன் இருக்குது இல்லை, அந்த பேட்டர்ன் அப்படியே போயிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வருதா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா சயின்ஸு, இது ஓடிட்டே இருந்தது கொஞ்சம் அதோடைய ரூட்ல இருந்து மாறி இருக்குன்ட்டு. மாறினவுன்னு அங்கே பெரிய டேமேஜ் ஏற்பட்டுச்சா? இல்லை. உடனே அந்த பரம் என்ன செய்யுது, இறைவன் மாத்திக்குது. அந்த மாற்றத்தை அலோவ் பண்ணுது. அதனாலதான் அதால ஃப்ரீயா அந்த ஓட்டத்தை ஓடிட்டு இருக்க முடியும். தட் இஸ் ரியல் யோகிக் லைஃப். ஒரு இடம்ட்டு வந்ததுன்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். ஆனா நீ உனக்குள்ளாக நீ செய்யும் பொழுது அதுல இருந்து வெளியில உண்மையான நிலையை பிடிக்கணுங்கிறது தான் சொல்லால் மட்டும் நம்பாதீனார். நீ சொன்னது உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, அதையும் தாண்டி நீ உள்ள போகணும். அது உனக்காக, மற்றவர்களுக்காக கிடையாது. நீ உனக்காக நீ அதை செய்யும் பொழுது அந்த உன்னுள் நடக்கும் அந்த மாற்றம், அந்த கிளாரிஃபிகேஷன், அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சர்ஸ் இருக்கு பாருங்க, நீயும் குருவாக மாறுகிறாய். அந்த குரு எப்பொழுதும் விருப்பப்படுவது என்னன்னா, நீங்களும் குருவாக மாற வேண்டும்ங்கிறது தான். ஒரு குரு இந்த உலகத்துக்கு தேவையில்லை, பல குரு இந்த உலகத்துக்கு தேவை. அந்த மாற்றத்தை உருவாக்குவர்கள் தான் உண்மையான குரு. அப்ப நாமும் என்ன செய்யணும், குருவாக மாறணும். ஈகோவில் இல்லை, என்னுடைய மாற்றத்துல உருவானா அனைத்தையும் நாம மாற்ற முடியும். இதுதான் நமக்கு எப்பொழுதுமே தேவையான ஒன்று. பிடிக்க வேண்டியதை பிடிப்போம், பறக்க வேண்டிய இடத்துல பறப்போம், மனம் விரியும். இந்த பரத்தோடு உங்களுடைய பாரமெல்லாம் கலைஞ்சு போகும். பரம் என்பது எல்லாம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள். அதுதான் நமக்கு வேண்டிய ஒன்று. அதை தான் நாம பிடிக்கணும். இந்த குரு பூர்ணிமம் என்னைக்கு வேணாலும் வரட்டுங்க, பிடிப்போம். அன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து பிடிப்போம். வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம்.
பரம்மெய் வாழ்க. பரம்மெய் சாந்தி.